நம்ம டீலர் செங்கல்பட்டுலேருந்து போர்டு ஒன்று வேலை செய்யலைன்னு அனுப்பியிருக்காரு. அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, மெஷினை ஆன் பண்ணால் எல்இடி க்ளோ ஆகுது, ஆனால் டிஸ்பிளேல எதுவும் வரலன்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெஷின் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே எல்இடி க்ளோ ஆகுது. டிஸ்பிளேல எல்லாமே வேலை செய்யுது. இது நல்லா வேலை செய்கிற போர்டு. இதில் ரெகுலேட்டர் ஐசி எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த போர்டில் இதுதான் ரெகுலேட்டர் ஐசி. இந்த ஃபர்ஸ்ட் லெக்கில் ப்ராபை வைக்கிறேன். அது கிரவுண்டு நில் 0 தான் காட்டும். செகண்ட் லெக் வந்து நம்ம இன்புட் எவ்வளோ வோல்ட்டு கொடுக்குறோன்றது தான் அது காட்டுது. செகண்ட் லெக்கில் நான் ப்ராபை வைக்கிறேன். மல்டிமீட்டர் ப்ராபை வச்சா அது 4.6 வோல்ட்டு காட்டுது. தேர்ட் லெக் வந்து அவுட்புட்டு. நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் 3.3 வோல்ட்டாக தான் அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த தேர்ட் லெக்கில் நான் மல்டிமீட்டர் ப்ராபை வைக்கிறேன். அவுட்புட் வந்து 3.3 வோல்ட் காட்டுது. இந்த போர்டு நல்லா வேலை செய்யுது. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த போர்டில் ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் எல்இடியும் க்ளோ ஆகுது, டிஸ்பிளேயும் வேலை செய்யுது. இப்போது வேலை செய்யாத போர்டில் அந்த 3.3 ரெகுலேட்டர் ஐசியை எப்படி சரி பண்ணுறதுன்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா வேலை செய்கிற இந்த போர்டை இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த போர்டு கனெக்ஷன் கொடுத்து அதில் இருக்க ப்ராப்ளமை சரி பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட்லேருந்து எடுத்துடுறேன். இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த போர்டில் கனெக்ஷன் கொடுக்க வரேன். இதில் எல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மிஷின் ஆன் பண்ணுங்க. எல்இடி க்ளோ ஆகுது, டிஸ்பிளேல எதுவும் வரல. இப்போ இந்த போர்டோடைய 3.3 ரெகுலேட்டர் ஐசியை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். மல்டிமீட்டரை ஃபஸ்ட்டு கிரவுண்டில் வைக்கிறேன். 0 காட்டுது. இப்போது இன்புட்டுக்கு வைக்கிறேன். இன்புட்டில் 4.6 வோல்ட் காட்டுது. இப்போ ப்ராபை அவுட்புட்டில் வைக்கிறேன். 0.2728 காட்டுது. அப்போது அவுட்புட்டு 3.3 தான் வரணும், ஆனால் 0.28. இந்த 3.3 ரெகுலேட்டர் ஐசியில் ஃபால்ட் இருக்குது. அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஐசியோட 3 லெக்ஸ்லேயும் பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணுறேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நான் போர்டை வச்சுக்கிறேன். அந்த ஐசியை ஒரு ஹோல்டரால் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன்.
அயனால் அந்த ஐசி லெக்ஸ் மேலே ஹீட்டை வச்சோன்னா அந்த லெட்டு உருகி வரும்போது அந்த ஹோல்டரால் நான் அந்த 3.3 ரெகுலேட்டர் ஐஸை லிஃப்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் அதை ரிமூவ் பண்ணணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற லெட்டு, அந்த ரெகுலேட்டர் ஐசி இருந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கிற லெட்டை நான் சூடான அயனை வச்சு ரிமூவ் பண்ணுறேன். இதை ஏன் ரிமூவ் பண்ணணுன்னா அப்போ தான் அந்த ஐசி அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகும். அடுத்த ஐசி வைக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகும். இந்த ரெகுலேட்டர் ஐசி ஃபால்ட்டு வர்றதுக்கான ஒரு காரணம் இன்புட் வோல்டேஜில் வேரியேஷன் ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த ரெகுலேட்டர் ஐசி ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. இது ஒரு காரணம். வேறு சில காரணங்களாலையும் அது ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. இப்போது இந்த 3.3 ரெகுலேட்டர் ஐசியை புதுசாக இருக்கிறத நான் எடுக்கிறேன். இதை ஹோல்டரால் எடுத்து அந்த ஐசியோட கரெக்டான பிளேஸில் வைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக தான் வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த பாயிண்டில் அது சால்ட்ரிங் ஆகலைன்னா திரும்பியும் இந்த ஃபால்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். ஹோல்டரால் பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு லெக்கை அதோட பாயிண்டில் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிட்டோன்னா அது அந்த ஐசி மூவ் ஆகாமல் இருக்கும். அப்போ ஈஸியாக மற்ற லெக்ஸை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் 3 லெக்ஸும் பின்னாடி ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். அந்த பாயிண்ட்டும் சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணதும் அதை ஒரு மேக்னிஃபைட் கிளாஸால் நான் பார்க்குறேன் அதோட லெக்ஸ் எல்லாம் கரெக்டாக சால்ட்ரிங் ஆயிருக்கான்னு. சால்ட்ரிங் ஆயிருக்கு. சால்ட்ரிங் ஆனோன்னா திரும்பியும் சூடான அயன் வச்சு அந்த இடத்துல பேஸ்ட் அப்ளை பண்ணி லெட்டு வச்சோன்னா அது திரும்பி நல்லா சால்ட்ரிங் ஆகிடும். எனக்கு இப்போ நல்லா சால்ட்ரிங் ஆகிடுச்சு. அதனால் இப்போது நான் கனெக்ஷன் கொடுக்குறேன், டிஸ்பிளே கனெக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மெஷின் ஆன் பண்ணுறேன். இப்போ எல்லா டிஸ்பிளேயும் கரெக்டாக வேலை செய்யுது, எல்இடியும் க்ளோ ஆகுது. இப்போது இந்த ரெகுலேட்டர் ஐசி எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணுறான்றதை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டரை கரெக்டாக 20 வோல்ட்டில் வச்சுக்கணும். அதோட ஒரு ப்ராபை லெக்ஸில் வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன். எர்த்தில் வைக்கிறேன், கிரவுண்டில் வைக்கிறேன், 0 வாட் காட்டுது. இன்புட்டில் வைக்கிறேன், 4.7 காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு 3.36 கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போது லோட் செல் கனெக்ஷன் கொடுத்து அது வெயிட்டு கரெக்டாக காட்டுதான்று செக் பண்ணலாம். டிஸ்பிளே கனெக்ஷன், எல்இடி கனெக்ஷன் கொடுக்குறேன். எல்இடி க்ளோ ஆகுது.
மெஷின் ஆன் பண்ணுறேன். இப்போது என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை வெயிட்டாக வச்சு அது வெயிட் கரெக்டாக காட்டுதான்றது செக் பண்ணலாம். இந்த பூட்டை அந்த லோட் செல் மேலே வைக்கிறேன். அதுக்கான வெயிட்டை அதுக்கு காட்டுது டிஸ்பிளேயில். ஸோ இந்த மதர் போர்டு நல்லா வேலை செய்யுது. ஃபால்ட்டை 3.3 ரெகுலேட்டர் ஐசியை ரீப்ளேஸ் பண்ணி ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். தேங்க்யூ.